ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட எதிரிகளை எச்சரிக்கும் தேவன், the God who warns enemies. எதிரிகளை எச்சரிக்கும் தேவன், எதிரிகளை எச்சரிக்கும் தேவன் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எதிரி இருப்பான். அப்படி இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை கூட முன்னேறுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமக்கு எதிரிகள் இருப்பது ஒரு வகையில நல்லதா இருக்கு, ஒரு வகையில நமக்கு கெட்டதா இருக்கு. சில நேரங்கள் எதிரிகள் நிமித்தமாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பது குறித்து அவர்கள் மூலமாக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆகவே எதிரிகள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டாக ஒரு ஒரு அதாவது என்னது சொல்றது, உற்சாகம், நமக்கு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அமையும். அவர்கள் நம்ம ஏச ஏச, பேச பேச, நிந்திக்க நிந்திக்க, தூசிக்க தூசிக்க, செயல்பட அவைகள் எல்லாம் நமக்கு படிக்கட்டுகளாக மாறுமே தவிர அவைகள் நம்மை சோர்வடைய செய்யக்கூடாது. நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அவைகளெல்லாம் நமக்கு ஒரு பாடங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் நினைப்பேன், அநேக நேரங்களில் சத்துருக்கள் யாருமே மரித்து போகக்கூடாது, அவங்க இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொன்றும் பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்கள் பின்பற்றுகிற தேவன் எவ்வளவு பெரியவர், இவங்களை வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுல தேவன் ஆண்டவருடைய நாம மகிம்படத்தக்கதா நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். எனவே ஆனாலும் தேவன் நமக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். எனவே யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லப்படுகிறது. ஆவணமாகவே தேவனாய் கர்த்தர் நம்முடைய எதிரிகளை தேவன் முறியடிக்கிற தேவனா இருக்கிறார். எதிரிகளை எதிர்க்கும் தேவன் என்று அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவராய் தேவன் என்னோடு கூட இந்த நாளில் பேசின வார்த்தை எனக்கு மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தையா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 15:11 எதிரிகளை எச்சரிக்கும் தேவன், God who wants enemies, வான் பண்ணுகிறார் ஆண்டவர். எரேமியா, the book of Jeremiah chapter 15 verse 12. எரேமியா 15:11 உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு யுத்தம் செய்வேன் என்று பிதாவாகி தேவன் அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் அழகாக நமக்கு ஆறுதலாக அற்புதமான நமக்கு மோட்டிவேஷனாக நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக பிதாவாகி தேவன் நமக்கு எடுத்து வருகிறது நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் வார்த்தையாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவச்சனமே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிற எச்சரிப்பு, உஷாரா இருங்க, டேஞ்சர் என்ற சில நேரங்களில் போர்டு போட்டிருப்பாங்க, ஜாக்கிரதையா இருங்க, கவனமுள்ளவர்களா இருங்க. தினந்தோறும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கவனமா இருங்க. வண்டியில போகும்பொழுது கவனம், ரோட்ல போகும்போது கவனம், நாய்கள் ஜாக்கிரதை, இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, உஷாரா இருங்க என்று சொல்லி எச்சரிப்பு படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். எச்சரிப்பு பலகைகளை பார்க்கிறோம். திருடர்கள் ஜாக்கிரதை என்று போலீஸ்காரர்கள் அனுதினமும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, அநேக இடங்களில் ஜனங்கள் நடமாடுகிற இடங்களில் அது எக்காலம் ஊதுகிறத நாம் பார்க்கிறோம். எனவே வேலை ஸ்தலங்களுக்கு கூட அபாய குரல், அபாய சங்கு ஒலிக்கும். ஏனென்றால் எச்சரிக்கை இருங்கள் என்று சிசிடி
சிசிடிவி கேமரா கூட சில நேரங்களில் அவைகள் பதிவெடுத்து மற்ற எச்சரிப்பை உண்டாக்குகிறத நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் வரும் பொழுது அவர்கள் இடத்துல காணப்பட்ட 3 காரியங்கள். அவர்கள் எக்காலம் ஊதுவார்கள். அப்பொழுது தேவன் பேசும் பொழுது தேவன் பேச ஆயத்தமா இருக்கிறான், நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை அந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்க முடியும். இன்னொரு முறை எக்காலம் ஊதினால் அவர்கள் பயணப்பட்டு போக வேண்டும், ஆயத்தப்பட்டு பயணப்பட்டு போக வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் எக்காலம் ஊதினால் எதிரிகள் வருகிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல அந்த 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 அருமையாக அந்த அபாய ஒளியானது ஒலிக்கிறத பார்க்கிறோம். பாம்பு போடும் பொழுது ஒரு சத்தம், ஒரு விதமான சத்தம் கேட்க, அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் அங்கங்க பதுங்கி கொள்வார்கள், எச்சரிக்கையாக உஷாராகி விடுவார்கள். வண்ணமாக்கி இன்று நாட்கள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வருஷமாக ரஷ்யாவும் உக்ரைனும் அருமையாக காசாவும் இஸ்ரேலும் பல நாடுகளில் அந்த தொனிக்கிறத நாம் கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எச்சரிக்கிறான். தேவன் உனக்காக எதிரிகளை எச்சரிக்கும் தேவன். நம்முடைய ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ஆயுதம் இந்த உலகத்தினுடைய அவருடைய சிருஷ்டியே தேவனுடைய ஆயுதமா இருக்கிறது என்பது குறித்து பைபிள் சொல்லுகிறத பார்க்கும். தேவனுடைய ஆயுதங்கள் என்ன? காற்று, மழை, மின்னல்கள், இடி முழக்கும், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கம், மலை சரிவு, கற்கள், அந்த மலை கற்கள் சரிவு, பூச்சிகள், தண்ணீர், வெள்ளம், சில ஆகாரங்கள், பலவிதமான வைரஸ், கொரோனா வைரஸ் உங்களுக்கு தெரியும், கொசுக்கள், மரங்கள், விஷப்பூச்சிகள், விஷப்பாம்புகள், தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ், இவர்கள் எல்லாம் தேவனுடைய சர்வாயுதங்களா இருக்கிறது. ஆண்டவர் இவைகளை கொண்டு தேவன் சில நாட்டை எச்சரிப்பான், சில ஊரை எச்சரிப்பான், சில மனிதனை எச்சரிப்பான், சில மனிதனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சோதோம் கோமோரா பட்டணம் பாவம் செய்த பொழுது தேவன் தன்னுடைய சிருஷ்டியை கொண்டு வானத்தையும் பூமியும் அக்கினி கொண்டு அக்கினி கந்தங்களால ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்து நிர்மூலமாக்கி சாம்பலாக்கி விட்டார். தேவனுக்கு முன்பாக எவனும் நிற்க முடியாது, தேவனுக்கு முன்பாக எவனும் எதிர்த்து பேச முடியாது, தேவனுக்கு முன்பாக எந்த ராஜ்யமும் நிற்க முடியாது. ஆகவே எதிரிகளை எதிர்க்கும் தேவன் எதிர்த்து நிற்க இயலாது. எந்த நாட்டால், எந்த மனுஷனால, எந்த மனுஷியாலும் பிதாவாகி தேவன் எதிரிகளை எச்சரிக்கும் தேவனா இருக்கிறார். இவைகள் எல்லாம் உலகத்தில் அழிவினுடைய காரியங்கள், இவைகள் எல்லாமே பிதாவாகி தேவனுடைய ஆயுதங்களா இருக்கிறது. இவைகளை கொண்டு தேவன் எச்சரிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று கூட ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள, எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாக, அதிசயமாக, வாக்குத்தத்தங்களோடு கூட சந்தோஷமாக சொல்லுகிறார், நான் உனக்காக எதிரிக்கு எதிர்பட்டு அவனை எச்சரிப்பேன் என்று எச்சரிக்கும் தேவனா இருக்கிறார். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23, 24, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். சீரியா தேசத்தான் ஆகிய லாபானை குறித்து வாசிக்கிறோம். லாபானுடைய மருமகன் யாக்கோபு திருமணான பிற்பாடு தன்னுடைய மனைவிகளையும் தனக்குண்டான ஆஸ்தி சம்பளங்களை எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறான். பிதாவாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அப்படி வரும் பொழுது லாபான் தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டு வந்து எப்படியாக யாக்கோபை கொன்று போடணும், அடிக்கணும், தண்டிக்கணும் என்று கோபத்தோடு வருகிறார். ஒரு பக்கம் அவருடைய விக்கிரகங்களை திருடி கொண்டு வந்த தன்னுடைய மகள், அது யாக்கோபுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஆக்ரோஷத்தோடு வரும் பொழுது தேவன் அன்று ராத்திரில அங்க தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று. தேவன் தரிசனமாயி லாபானோடு கூட பேசுகிறார். என் தாசனாகிய என் மகனாகிய யாக்கோபோடோ நன்மையானதை பேச வேண்டும், தீமையானதை பேசினால் நானே உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி, நானே உன் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் லாபானோடு கூட சவால் விட்டு எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம். எதிரிகளை எச்சரிக்க நம்முடைய ஆண்டவர், யாரா இருந்தாலும் தேவன் எச்சரிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் விரோதம். சில நேரங்களில் சபைகளில் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள்
தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையாகிறது. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், பிரச்சனை உண்டு பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்களையும் தேவன் தண்டிப்பார். உண்மையான கிறிஸ்தவர்கள் பிரச்சனை அவர்கள் மூலமா வராவிட்டாலும் சாரி சொல்லிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கம் தேவன் இருப்பார். எனவே மறந்து விடக்கூடாது. ஆகையினாலதான் 2 பேர் அண்ணன் தம்பிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 காயன் ஆபேலை கொன்று விட்டான். ஆண்டவர் சைலண்டா இல்லை, ஆபேலை எச்சரித்தான், தண்டித்தான், சபித்தான், கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேரை பைபிள்ல ஆண்டவர் கடிந்து கொண்டு சிட்சித்தார், போதித்தார். ஆண்டவர் கடிந்து கொண்டு கொன்று கொண்டு போட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று பேர் மாத்திரமல்லாமல் தேவன் கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நீங்க யுத்தம் செய்யுங்க, நாங்க யுத்தம் செய்வதில்லை, நாங்க மனம் திரும்பி விட்டோம், கர்த்தர் நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி சத்துருக்கள் மத்தியில, சகோதரர்கள் மத்தியில, சொந்தக்காரர்கள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, நாம் குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில நாம் தாழ்ந்து போய் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளும் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் உங்களுக்காக சகாயம் பண்ணுவார். உங்களுக்காக எதிரிக்கு எதிர்பட்டு கடிந்து கொள்வார். தேவன் எதிரிகளை எச்சரிப்பார். ஆமென். மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எக்ஸோடக்ஸ் சாப்டர் 3 verse 7. அதே எக்ஸோடக்ஸ் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். அதே யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். எனக்கு அருமையானவில்லை, எகிப்தின் ராஜா பார்வோனின் மன்னன் இந்த உலகத்துக்கு ஒரு நாகரிகத்தை கற்று தந்த ஒரு தேசம் எகிப்து தேசம். எகிப்து தேசத்துல 10 விதமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அற்புதங்களையும் சொல்லலாம், வாதைகளையும் சொல்லலாம், அதிசயங்களையும் சொல்லலாம். தண்ணீரை ரத்தமா மாற்றினார், தவளைகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, எரிபந்தங்கள் கொப்பளங்கள் ஆனது, வாதைகள் உண்டானது, வியாதிகள் உண்டானது, மரணம் உண்டானது. அந்த கோலை, மோசையினுடைய கோலை கீழே போட்டவன பாம்பா மாறி, மந்திரக்காரனுடைய கோலெல்லாம் பாம்பா மாறினதை விழுங்கிற்று. அவ்வளவு அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவ்வளவு அதிசயங்களை செய்த ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன், அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கவே கேட்டேன், அவர்களுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவர்களுடைய கூக்குரல் என்னை வந்து எட்டினது, நான் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று மோசையோடு கூட சொல்லுகிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, 430 வருடங்களாக அடிமையில இருந்த அவர்களை விடுதலாக்கி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு தேவன் அற்புதமாக பார்வோனை கடிந்து கொண்டார், பார்வோனை எச்சரித்தார். எகிப்து தேசத்துல தேவன் செஞ்ச யுத்தம் சாதாரணமானதல்ல. அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய பட்டணத்தில் இருக்கிறான், டவுன்ல இருக்கிறான், வில்லேஜில் இருக்கிறான், கிராமத்தில் இருக்கிறான், உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார், உனக்காக அற்புதம் செய்வார். ஒன்று சத்துருவை மேற்கொள்ள அற்புதம் செய்வார், ஒன்று உன்னை காப்பாற்ற அற்புதம் செய்வார், இன்னொன்று தேவன் தன் யார் என்று காண்பிக்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக வந்தார்கள். 40 ஆண்டுகளிலே 7 ஜாதிகளை கர்த்தர் சிதறடித்தார், 7 ஜாதிகளை கர்த்தர் சிதறடித்தார், 7 ஜாதிகளை கர்த்தர் கடிந்து கொண்டு ஆண்டவராய் தேவன் அவர்களை நிர்மூலமாக்கினார். 31 ராஜாக்களை கொன்று குவித்தார், 31 ராஜாக்களை முறியடித்தார். நம்முடைய ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பித்தார், எல்லாவற்றையும் சர்வநாசனமாக்கி விடுவார். தாம் பிள்ளைகள் தான் மிக முக்கியமானது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். பட் சாத்தானுடைய கரத்தில் அகப்பட்டால், தேவனை விட்டு போனால், தேவன் தாம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எவனையும் ஆண்டவர் விடமாட்டார் என்பது குறித்து யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களில் அமிலேக்கர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி, ஆண்டவராய் தேவன் அமிலேக்கரும் நிர்மூலமாக்கினார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், நியாயாதிபதி யோவேல் புஸ்தகம் 2:25 வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கொழுவிகளை அனுப்பி
தன்னுடைய சேனையாகிய கொளவிகளை அனுப்பி அந்த 7 ஜாதிகளை செதறடித்தார், முறியடித்தார், துரத்தினார் ஆண்டவர். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாக எந்த சேனையானாலும் எந்த மனிதனானாலும் தேவன் தன்னுடைய சேனைகளை ஆண்டவர் இயற்கையை அனுப்பி தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் சர்வநாசனமாக்குவார். எதிரிகளை சாத்தானுடைய கோட்டையை ஆண்டவர் மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு சேர்ப்பதற்கு ஆண்டவர் வனாந்தரத்துல ஏர் கண்டிஷன் வைத்து மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்திலும் ஆண்டவர் அவர்கள் பாதுகாத்து ஆகாரம் தந்து தண்ணீரை தந்து தேவன் அவர்களை சுமந்து கொண்டு வந்தா, தகப்பனை போல தாயை போல தேர்ச்சி கொண்டு வந்தா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக வனாந்தரத்துல வாழ்க்கை வாழ்ந்தாலும் வனாந்தரம் போல இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். தேவன் தன்னுடைய இயற்கை அனுப்பி தன்னுடைய சிருஷ்டி அனுப்பி தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. 4வதாக மோவாப் ராஜா பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்வதற்கு தந்திரங்களை செய்தான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது இல்லை. ஆண்டவராகிய தேவன் யுத்தம் செய்கிறவராய், ஆண்டவராகிய தேவன் எதிர்த்து பேசுகிறவராய், எதிர்த்து நிற்கிறவராய், நிர்மூலமாக்குகிறவராய் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். உனக்கு விரோதமா மந்திரம், உனக்கு விரோதமாக சூனியங்கள், உனக்கு விரோதமா பில்லி சூனியங்கள், உனக்கு விரோதமா செய்வினைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுமினதை தேவன் நிர்மூலமாக்குவார். ஆகையினாலதான் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அவைகள் சபிக்கப்பட்டு போவதாக. ஜெயம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர். 5வதாக மீதியானரை ஆண்டவராய் தேவன் எச்சரித்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18 முதல் வசனங்கள் அழகா சொல்லப்படுகிறது. 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் the book of Judges chapter 7 verse 13 to 18, 7ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். மீதியானரை எச்சரித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவராகிய தேவன் அவர்கள் ஆகாரத்தை கெடுக்கிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் செய்கிறவர்கள், தேவன் அவர்களை எச்சரித்து கடிந்து கொண்டு அவர்களை தோற்கடித்ததை தொரித்தினதை நாம் பார்க்கிறோம். 6வதாக அசிரியா ராஜ்யா சனகிரிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 37 வசனங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 27 வசனங்கள். 2 நாளாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம், 35, 38 வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த எசேக்கியா ராஜாவானவர் வாழ்ந்தார். அந்த எசேக்கியா ராஜா நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு விரோதமாக இருந்த அசீரியா ராஜாவாகிய சனகிரியப்பை கர்த்தர் துரத்தினார். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் கடிந்து அனுப்பின அந்த கடிதங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜா முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டனார். ஒரு தூதன் அனுப்ப ஒரே இரவுல அந்த அசிரியருடைய பாளையத்தில் 1,85,000 பேரை கொண்டு குவித்த அதை கண்ட சனகிரிப்பு அசிரியா ராஜா ஓடிவிட்டான் நினைவே பட்டணத்திற்கு. அங்க போன உடனே தன் பிள்ளைகளை அவனை கொன்று குவித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாக எழும்புறவர்களை யார் மூலமாகிலும் தேவன் இல்பொருள் ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமா எழும்புகிற மந்திரம் தந்திரம், உனக்கு விரோதமா எழும்புகிற அதிகாரி, உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத மனிதர்கள், அது எவ்வளவு பெரிய ரவுடியானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கேடியானா இருக்கட்டும், துன்மார்க்கமான இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தால் கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் கத்தி எடுத்து கத்தியாலே மரித்து போவான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் எத்தனையோ பேர் இல்பொருள் ஆனார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தைரியம். தேவனுடைய பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில அசிரியா ராஜா
மரித்தே போனான், வெக்கப்பட்டு போனான், தலைமையில துணி போத்துக்கொண்டு ஓடிவிட்டான். எசேக்கியா ராஜா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பித்தான். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தேன் என்று 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவராய் தேவன், அருமையான தேவன் உன்னோடு கூட கூட பேசுகிறார். அன்றைக்கு ராஜாவோடு பேசினவர் 7ஆவதாகிய கிதியோனுடைய நாட்களில, கிதியான் அந்த நியாயாதிபதி கிதியோன் அவனுடைய நாட்களில, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, I am with you, you go. ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி கிதியோனை தைரியப்படுத்தினார். 13 முதல் 21 வசனங்களில், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில், அந்த சத்துருக்கள இருக்கிற அவர்கள் மீதியானரும் மற்ற இனத்தாரும் அவர் குரோதமாக செயல்பட்டவர்களுக்கு தேவன் பேசின ஒரு வார்த்தை என்னவென்றால், கிதியோன் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், அருமையாக ஒரு பானை எடுத்துக்கோ, ஒரு தீவெட்டு எடுத்துக்கோ, ஒரு பட்டயத்தை எடுத்துக்கோ, ஆனா மக்கள் இடத்துல போ. என்ன சொல்லனா, கிதியோன் பட்டயமே கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி முழங்குங்கள். ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அந்த தண்டில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இதோ கிதியோன் தன்னுடைய படையோடு கூட சேனையோடு கூட வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டான். அது ஆண்டவரே அந்த சொப்பனத்தை உண்டாக்கி அவர்கள் பயந்து அடித்து கொண்டு ஓட கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்முடைய எதிரிகளுக்கு சொப்பனத்தை தருவா. நம்ம போய் அடிக்கிற மாதிரியும், நம்ம போய் திட்டுற மாதிரியும், நம்ம போயிட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற மாதிரியும், அவங்களே கனவு கண்டு ஐயோ எனக்காக விரோதமா செயல்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து அடித்து கொண்டு ஓடி விடுவான். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைங்களை வாடகை விடுவாங்க வீடு, அந்த வீட்டை காலி பண்ணாதபடிக்கு மந்திரம் பண்ணுவோம் பாருங்க சில பேர் அந்நியர்கள். ஆனா அவைகள் எல்லாம் வந்து ஜெபம்னு சொல்லுவாங்க. விசுவாசிகள், ஐயா ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுல வாடகை மந்திரம் வச்சுட்டு இருக்கிறாங்க, சூனி வச்சுட்டு இருக்கிறாங்க, வீட்டை விட்டு போக மாட்டாங்க, எங்களுக்கு கொலை செய்ய வர்றாங்க. ஆனா ஆண்டவராகி தேவன் உனக்கா யுத்தம் செய்வார், உனக்கா யுத்தம் செய்வார், பயப்படாதே. அவங்களுக்கு ஒரு கனவு உண்டாகும், அவங்க வீட்டை விட்டு போற மாதிரியும், அவங்களுக்கு இங்க பயம் வர்ற மாதிரியும் தேவனே வந்து கடிந்து கொண்டு அவங்களாண்டு பேசுவான். நிறைய பேர் மந்திரக்காராண்டு பேசி இருக்கிறா, நிறைய பேர் தந்திரக்காராண்டு பேசி இருக்கா, துன்மார்கனாண்டு பேசி இருக்கிறா. நீங்கள் முழங்கால படிட்டு ஜெபித்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். கிதியோனுடைய காலத்துல ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து எதிரியை மேற்கொண்டதை பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் எப்படியும் செய்ய ஆரம்பிப்பார். எதுவும் கொண்டு எப்படியும் கொண்டு உன்னை காப்பாற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறான். 8ஆவதாக, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11, 12, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11, 12. இந்த 4ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வனாந்தரத்துல கொண்டு வந்த உடனே பெலிஸ்தர்களுக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ, இந்த தேவர்கள் எகிப்து தேசத்தையே மேற்கொண்டவர்கள், வனாந்தரத்துல மேற்கொண்டார்கள், ஜெயம் கொண்டார்கள், இந்த தேவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. மகத்துவமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அதிகாரமுள்ள தேவன், அதிசயமான தேவன், அந்த தேவனுக்கு முன்பாக நம்மளால் நிற்க இயலாது என்று பயந்து அவர்கள் நடுநடுங்கி போனார்கள். ஆனாலும் எப்படியே திடன் கொண்டு உடன்படிக்கை பெட்டி திருடி கொண்டு போயிட்டார்கள். யுத்தம் செய்து திருடி கொண்டல்ல, யுத்தம் செய்து அதை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் தேவனே யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அந்த தேசத்துல வாதைகளை உண்டாக்கி, அவர்கள் மூலவேதியை உண்டாக்கி, மரணம் அந்த அளவுல சந்தித்து வைத்து தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டி மீண்டும் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தா. உன்னுடைய பொருளை யாரான திரும்பி போயிருந்தா கூட, உங்களுடைய பொருளை யாரான அபகரித்த கூட, உங்களுடைய நிலத்தை யாரான அபகரித்தாலும், உங்க வீட்டை அபகரித்தாலும், உங்கள் வாகனங்கள் அபகரித்தாலும், அந்த சத்துருவே ஆண்டவராகி தேவன் எதிர்ப்பார். ஆண்டவராகி தேவன் அதை ஆளுகை செய்யாதபடிக்கு அந்த வம்சமே இருக்காது. அது உன்னிடத்துல மீண்டும் வந்து கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆகினால நீங்கள் செய்வது சத்துருக்களோடு யுத்தம் அல்ல, போராட்டம் அல்ல, பிரச்சனை அல்ல, சண்டை அல்ல. முழங்கால படிட்டு ஜெபித்தால் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தேவன் நமக்காக செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். 9ஆவதாக, நேபுகத்நேச்சர்
உலகத்துல ஒரு பெரிய தேசம் இது, பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசம் நேபுகத்நேச்சர், நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் கட்டின என்னுடைய தேசம் அல்லவா என்று பெரிய பெருமை பாராட்டி கொண்டிருந்த அவருடைய வாழ்வில் தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். எதிரிகளை எச்சரித்தான். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நேபுகத்நேச்சரை ஆண்டவராகிய தேவன் எச்சரித்ததை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவன் அவர்களை தேவனாய் கர்த்தர் அக்கினி சோலையிலிருந்து விடுதலாக்கினார். ராஜா போட்ட கட்டளைக்கு கீழ்ப்படவில்லை. விக்கிரகத்தை கும்பிட வேண்டும், சிலையை கும்பிட வேண்டும் என்று அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தமாக 7 மடங்கு அக்கினியை சூளை ஆக்கி, அந்த சூளை 7 மடங்கு ஆக்கி அக்கினியை அதில் பக்தர்களை போட வைத்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எதிரிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எதிரிகளை எச்சரிக்க நம்முடைய ஆண்டவர் எச்சரித்து பேசினதை ஆண்டவராக இயேசுவே அந்த இடத்துல வந்து யுத்தம் செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவனை கத்த தானியேலுடைய காலத்துல நேபுகத்நேச்சர் எச்சரித்தா, தன்னுடைய மகனாகி பெல்ஷஸ்ஸார் காலத்துல எச்சரித்தா, அதுக்கு பிற்பாடு தரியு ராஜா காலத்துல சத்துருக்களை எச்சரித்தா. எத்தனை ராஜாக்கள் எழுப்பினாலும் தேவனாய் கர்த்தர் எச்சரித்தார், கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். சத்துருக்களை எதிர்த்து நிற்கும் தேவன் பாபிலோன் ராஜா தன்னோட பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். நேபுகத்நேச்சரே, உனக்கு ஒரு பாடம். இதேவனமாக தேசத்துல எவனும் பெரிய அதிகாரி இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பா. கடைசியாக மத்தேயு எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் முடிய ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா நாட்களில் இயேசு கிறிஸ்தானவர் ஊழியம் செய்கிறார். ஆனாலும் ஏரோது ராஜா நாட்களில் யோவான்சனுடைய தலை எடுக்கப்பட்டது. யோவான்சன் சிறை செய்யப்பட்டார். ஆனால் அந்த நாட்களில் இந்த செய்தி கேட்டு அந்த பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது சேஷதமாக அந்த ராஜா ஒரு தூது அனுப்புகிறார். அந்த தூதுக்கு பயப்படாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், என் நாட்கள் வரவில்லையும் நான் அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு யூத ராஜ சிங்கம் அந்த நரி என்று சொல்லி அனுப்பினார். சிங்கத்துக்கு ஒரு சவால் விட்டான் ஏரோது ராஜா. ஆனால் யூத ராஜ சிங்கம் அந்த ராஜாவுக்கு ஒரு சவால், அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, நான் ஊழியம் செய்யணும், என் நாட்கள் வரவில்லையும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது, அநேகருக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும், என் ஜீவனை கொடுக்க வேண்டும், என் ரத்தத்தை சிந்த வேண்டும், என் மீட்பை கொடுக்க வேண்டும், என் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு நான் அழைத்து கொண்டு போவதற்கு வந்தேன் என்று சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி சிங்கம் நரிய எச்சரித்ததை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதிரிகளை எச்சரிக்கும் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர் இருக்கா. உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, உனக்கு விரோதமாக எதிரிகள் ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஏசாயா 41, 12, 13 உன்னோடு கூட எதிர்த்த சத்துருக்கள் இல்பொருள் ஆவார்கள், இல்லாம போயிடுவான், அவனுடைய வம்சமே இருக்காது, அல்லது இருக்கிற இடத்துல இருந்தே ஆண்டவர் துரத்தி விடுவார். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். நமக்காக ஆண்டவராய் தேவன் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவரா. தேவன் எதிரிகளை எச்சரிக்கும் தேவன், எதிரிகளை எச்சரிக்கும் தேவன். நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவன், யுத்தம் செய்கிற தேவன், ஆண்டவராய் தேவன் வாதாடுகிற தேவன் நமக்காக. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவரா. நாம் ஒன்றே இல்லை, நாம் பைபிளை படிப்போம்,
விசுவாசமா இருப்போம், முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம், உபவாசமா இருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். யோசபாத் ராஜா நாட்களிலே 4 விதமான கூட்டங்கள் அவருக்கு விரோதமாக வந்தது. ஆனால் அவர் உபவாசித்தார், ஜெபித்தார், முழங்கால் படியிட்டார். கர்த்தர் சத்துருக்கள் தாங்களே மாண்டு மடிந்து போனார்கள். உபவாசித்து ஜெபித்து துதித்து ஆண்டவர் ஆராதித்தால் போதும், தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்காக எதிரிகளை எதிர்க்கும் தேவன், உனக்காக யுத்தம் செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்கியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all. காட் bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் ஆண்டவராய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.